Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார்னா இனிமே ஒன்றும் கர்த்தர் வாயை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு, ஆசீர்வதித்து விட்டார். எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார்? சில ஆசீர்வாதம் விலங்குல பாருங்க. எங்க பிரதர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்க. என்ன ஆசீர்வாதம் பாருங்க பிரதர், பாக்கெட் எம்டி, பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபா தான் இருக்குது. ஆசீர்வாதம்னா என்னென்ன விலங்குன்னு அர்த்தம்? ஆசீர்வாதம்னா என்ன சொன்னார்? ஹலோ, என்ன நல்லதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து என்னென்ன நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கையின் பிரயாசத்தின் வெற்றியை குறித்து என்ன நல்லவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, சொல்லுங்க, நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். ஆசீர்வாதம் இருக்கும் இடத்திலே தான் நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை விட்டு தூரமா இல்லை. ஆசீர்வாதம் எங்கேருந்தோ உங்கள் தலைமையில கொட்ட போறதில்லை, எங்கேருந்தோ வரப்போறதில்லை. ஆசீர்வாதம் எங்கேயோ அங்கேயே தான் நீங்களும் இருக்கிறீர்கள், அங்கேயே தான் நீங்களும் குடிகொண்டிருக்கிறீர்கள். உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களையும் அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். திருப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம், திருப்பியும் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ பாருங்கள், நீங்கள் சரீரம், அவர் தலை, அதுதான் சொல்லிட்டு வரேன் இல்லையா? அவர் தலையாக தந்தருளினார்னு என்ன அர்த்தம்? அவர் தலை, நீங்கள் சரீரம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக தந்தருளினார். அப்போ அவருடைய பாதத்துக்கு கீழே எல்லாம் துரைத்தனங்கள் அதிகாரம்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே அவர் உயர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகார வர்க்கமாய், அதிகாரத்தின் மக்களாய், அதிகாரத்தின் சபையாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. சபைன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலை, இன்ஸ்டிடியூஷன் சொல்லலை. சபை என்கிறது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கிறோம். இயேசு சொன்னார் பாருங்க, யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே மிக மேன்மையானவனா. தாயின் வயிற்றில் பிறந்த ஆட்களில் யோவான் ஸ்நானகன் போல ஒரு தீர்க்கதரிசி பிறக்கல் என்றார். அன்னைக்கு வரைக்கும், அவன் இருந்த நாள் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் போல ஒரு தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் எதுக்கும் ஏசு அப்படி சொல்லிட்டார், யோவான் ஸ்நானகனை போல அவ்வளோ பெரிய ஆள் தாயின் வயிற்றிலேருந்து பிறந்த தீர்க்கதரிசி ஒருத்தன் கிடையாது பழைய உடன்படிக்கையில்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் கூட அவனை காட்டிலும் பெரியவனாய் இருக்கிறான். ஏன்னு சொன்னால் இந்த கல்வாரி சிலுவை, இந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம், எல்லா துரைத்தனங்கள் அதிகாரத்துக்கு மேலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தலை, நாம் சரீரம். இதெல்லாம் பாவம் யோவான் ஸ்நானத்துக்கெல்லாம் கிடையாது பாருங்கள். மோசேக்கு கிடையாது, ஆபிரகாம் கிடையாது, ஈசாக்கு கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்களாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க, கர்த்தரை விசுவாசித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு மேலான ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் சரீரமாகவே இருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரெல்லாம் அப்படி இல்லை. ஆகவே தான் இங்கே இடத்துல நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ஆள் கூட நீங்கள் கூட யோவான் ஸ்நானனோட பெரிய ஆள். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நான் ரொம்ப சின்னவன் ஐயா, இருந்தாலும் நீங்கள் ராஜா ஐயா. அடியேன் எம்மாத்திரம், அந்த எம்மாத்திரம் எவ்வளோ பெருசுன்றது வேதம் சொல்லுது. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லப்படுது. சரி, எபிரேயர் முடிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே ஒரு வசனத்தை பார்ப்போம். இது உண்மையா? இப்படி தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட அதிகாரத்தின் ஸ்தானத்தில் வச்சிருக்காரா? பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும்
நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பாருங்க, நல்ல கவனிங்க, எவ்வளவு மேன்மை பாராட்டுறார் பாருங்க சபையை குறித்து. சபையை சாதாரணமாக நினைக்கிறது இல்லைங்க, ஆனால் சபைக்கு இது விளங்குறது இல்லை. அதனால சபை ஏதோ இங்கே இருந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல் மாதிரி இருக்குது சில நேரத்தில் பார்த்தா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்கள் சகோதரர்கள்னு சொன்னேன். அவர் ஒரு மாதிரி சகோதரர், நான் வேறு மாதிரி சகோதரர் இல்லை. அவர் எல்லாம் வெற்றி பெற்ற சகோதரர், நான் அடியேன் ஒன்றும் இல்லை, அற்ப சகோதரன். அப்படி கிடையாது. அவர் எப்படிப்பட்ட சகோதரனோ அதே போல தான் நீங்களும் இருக்கிறீர்கள். அப்போ சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சகோதரர், எல்லாம் பரிசுத்தம் செய்கிறவரும் செய்தவரும் ஒன்றாயிட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பரிசுத்தம் செய்தவர், யார் பரிசுத்தம் செய்யப்பட்டவர்? வாசிப்போம் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 9-10 ஆகிய வசனங்கள். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இயேசு உலகத்தில் வரும்போது இப்படி சொல்லிட்டே வந்தாராம். தேவனே இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். யார் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும். அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இவர் பாவத்துக்கு நிவாரண பலியாக இவர் வந்தார். இவர் தான் பரிசுத்தம் செய்கிறவர். நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அவர் பரிசுத்தம் ஆக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, பரிசுத்தம் ஆக்கினவரும் ஆக்கப்பட்டவர்களும் எல்லாம் ஒரே சகோதரர்களாயிட்டாங்களாம். இப்போ எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறாங்க என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் 6 முதல். கொலோசியர் 2:6 முதல் இதே தாட், அப்படியே இதே எண்ணங்கள் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்தில். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, 7ஆம் வசனம், ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனை உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நாம் இங்கே பிரசங்கம் பண்ணுறது ஒரு மதம் இல்லைங்க, ஏதோ ஒரு கொள்கை மதம் அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்கிறாரு, லௌகீக ஞானம் மாயமான தந்திரம் இதெல்லாம் வச்சு ஒருவனை ஏமாத்தாத பார்த்துங்க உங்களுங்கிறாரு. அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதில்லை. அது சுவிசேஷம் கிடையாது, அதுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் கிடையாது. அநேகர் எதையோ பின்பற்றுறாங்க, இதுக்கு சம்மந்தம். நம்ம ஒரு மதம் கிடையாது. நம்ம என்னன்னு சொல்கிறாரு, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. நம்ம எதை பற்றி, நம்முடைய காஸ்பல் எதை பற்றி, நம்முடைய சுவிசேஷம் எதை பற்றி, தேவன் என்னவா இருக்கிறார்னு பார்க்கணுமா? இயேசுவை பாருங்கள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக, வாட் எவர் காட் இஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் ரெசிடென்ட் இன் கிரைஸ்ட். தேவன் என்னவா இருக்கிறாரோ அதெல்லாம் அப்படியே கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. தேவனுடைய எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. தேவனுடைய எல்லாவற்றையும் கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். அது காஸ்பலுடைய முதல் பகுதி. 2வது பகுதி, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ணல, நம்ம ஏதோ கொள்கைகளை பிரசங்கம் பண்ணல, எதையும் பிரசங்கம் பண்ணல. பாருங்க, நம்ம என்ன சட்டை போடுறது, எப்படி முடிய வெட்டுறது, எங்கள் கோயிலில் நாங்கள் எப்படி பண்ணுறோம், உங்கள் கோயிலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதை பற்றி அல்ல. நாம் எதை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து யார், தேவன் என்னவோ அதுதான் கிறிஸ்து. தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. அதன் பிறகு நான் யார், கிறிஸ்துவின் மூலமாக நான் என்னவா இருக்கிறேன், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அவர் எங்க இருக்கிறார் அங்கேயே நான் இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே இருக்கிறேன். அவரை போலவே நானும் இருக்கிறேன். இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு அபார மாற்றம். மனுஷனுக்குள்ளே ரட்சிப்பின் மூலமாக ஏற்படுகிற அபார மாற்றம். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தை அவன் திறக்கும் போது தேவனே அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள், உங்களுக்குள், எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால், நாம் அவருக்குள் வாசம் பண்ணுகிறபடியால், நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
இது மதம் கிடையாது, இது ரியாலிட்டி. இப்படி தான் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறவர் எனக்குள்ளே வந்துட்டார். அதன் மூலமாக நான் முன்னேறின மாதிரி இல்லை, நான் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருக்கு சகோதரராக இருக்கிறேன், அதிகாரத்தின் இடத்தில் இருக்கிறேன், உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சகல துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் எனக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவருக்கு கீழாக வைக்கப்பட்டு. இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்னன்னு சரியா சில நேரத்தில் வழங்க மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி போராட்டங்கள் அவசியம். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாராம் பாருங்க, போராட்டம் ரெடியாக காத்துட்டு இருந்துச்சான். ஒருத்தர் சொல்கிறார், இப்போ தாங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனார், போராட்டம் எப்படி வாழ்க்கைக்கு அவசியம்னு. வீட்டுக்கு போனோன்னா அங்கே பெரிய போராட்டம் ஆகிடுச்சு. அவருக்கு போராட்டம் கொண்டாடுறதுல பிசாசு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். ஏன்னா ரொம்ப சுலபமாக கொடுத்துட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸி வேலை. இவர் ஏற்கனவே அதான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ஜெயம் அவசியம். அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய உரிமை, என்னுடைய பிறப்புரிமை. அது நான் இப்பொழுது ஒரு புதிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அவருக்கு சகோதரராக இருக்கிறேன், நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எனக்குள்ளும் வாசமாக இருக்கிறது, அவருக்குள்ளே வாசமாக இருக்குது, அவர் எனக்குள்ளே வந்துட்டார். ஆகவே நான் பரிபூர்ண உள்ளவனாய் இருக்கிறேன். There is nothing missing, nothing broken, nothing lacking. ஒரு குறைவும் இல்லை, எதுவும் உடஞ்சி போயிடல, எதுவும் கெட்டு போயில்லை, எல்லாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இதுதான் காஸ்பல். பாருங்கள், போராட்டம் அவசியம். பிரசங்கம் பண்ணால் யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்களுக்கு தான் ஏற்கனவே இருக்குது போராட்டம். அது போராட்டம் ஏதாவது ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டு தான் வந்திருக்காங்க இங்கே. ஹலோ, நான் சொல்லுகிறேன், ஜெபம் மட்டும் இல்லை, நாங்கள் அந்த உங்களை எதிர்த்து போராடுகிற சக்திகளை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிப்போம். அதை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. போராட்டம் அவசியம் அப்படின்னா, ஐயோ இதுக்கு பதிலாம் பார்த்தா இவங்களும் அதில் தான் இருக்காங்க போல இருக்கு, போயிடுவாங்க. இருக்கீங்களா? சரி, 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாக இருக்கிறான். நல்ல கவனிங்க, பிலீவர் எங்கே இருக்கிறான்? விசுவாசி எங்கே இருக்கிறான்? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறான். இஸ் ஒன் வித் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்க ஆங்கிலத்தில். அவன் கர்த்தரோடு ஒன்றாயிட்டான். அவருக்கு இவனுக்கு வித்தியாசமே கிடையாது. ஆகவே வேத வசனத்தில் கிறிஸ்துனே அழைக்கப்படுகிறான் விசுவாசி. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எது? அவிசுவாசி பேலியாள், விசுவாசி கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்குது வேதம். அப்போ பாருங்கள், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்ன நடந்திருக்குது? நமக்கு கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், ஒரே ஆவியாக இருக்கிறோம். அப்புறம் சொல்லுது பாருங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாவத்தை குறித்த ஒரு சோதனை, டெம்ப்டேஷன், இவைகளெல்லாம் அநேகரை, எல்லாருக்கும் தான் வருது. ஆனால் அநேகரை மேற்கொள்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் எப்படி தேவனோடு ஒன்றாகி விட்டார்கள்ன்றது இவங்களுக்கு விளங்கலை. நீங்களும் கிறிஸ்துவ ஒன்றாக இருக்கிறீர்கள், கிரயம் கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார்னு யோசித்து பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்து ஓட சொல்லுது இல்லையா? தூரமாக ஓடச்சல், அந்த இடமே இருக்காது. அதனால தான் பாருங்கள், விசுவாசிகளுக்கு இவங்களுக்குள்ளே யார் வாசமாக இருக்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ளே என்ன பாவம் இருக்கிறது? ஒருத்தர் சொல்ல, கண்ணை மூடுனார். எல்லாரையும் கண்ணை மூடுன்னு, என்ன பாவம் இருக்குது நல்லா பார். இவன் மறந்து இருந்ததெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்துகிறாரு. அவ்வளோ பேரும் விசுவாசிங்க. என்ன இருக்குது உனக்குள்ளே, என்ன இருள் இருக்குது அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறவுங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், இயேசு குடிகொண்டிருக்கிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை உடையவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உங்களில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீரம் கூட கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறது. அவரோடு கூட ஒன்றாகி விட்டீர்கள். இந்த உணர்வு பெருகும்போது, இது பெருகும்போது பாவத்துக்கு அங்கே இடமில்லாமல் போயிடுறது. அது எப்படின்னா சூட்டு போட்ட மாதிரி, சூட்டு போட்டு நான் போய் அங்கே ரோட்டில் ஓரமாக உட்கார முடியாது, டீ கடை வெளியில். அதுக்கு வேறு சட்டை போட்டு போகணும், லுங்கி கட்டிட்டு போகணும்.
அங்கே போனால் அப்படி கும்பலோட அப்படி உட்காந்துக்கலாம். லுங்கியை மடித்து கட்டிட்டு வரல. அது வேறு புத்தி. அது சூட்டை போட்டோன்னே வேறு மாதிரி நடந்துக்க சொல்லுது இல்லையா? அப்போ கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், எப்படி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்க, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்கிற அறிவு பெருகும்போது பாவம்ங்கிறது சோதனை வர்றது எல்லாருக்கும் வருது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது மேற்கொள்ள முடிகிறது. பாவத்தை பண்ணி ஓடிடுற விலகி இது வேணாம் நமக்கு ஆகாதுன்னு. எப்படி சாக்கடையை பார்த்தோன்னே தூரமாக போய் நிற்கிறோமோ அது போல், அழுக்க பார்த்தோன்னே ஐயோ இங்கே உட்கார வேணாம் அங்கே போய் உட்காருவோன்னு நினைக்கிறான். அது போல தான் இல்லையா? சரி, அப்போ ஒன்றாக இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 5 முதல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன், கவனிங்க நல்லா. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நான் கேட்குறேன், எதுக்கு இப்படி அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் மத்தியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி ஏன் இவ்வளவாக அவரை உயர்த்தினார்? ஏன் அவ்வளோ, ஏன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார்? எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்குது. ஒரு வியாதி கூட ஒரு பேர் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பேர் இருக்குது, எல்லா சக்திகளுக்கும் பேர் இருக்குது, பிசாசுகளுக்கு கூட பேர் இருக்குது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஏன் அவர் கொடுத்தார்? ஏன் கொடுத்தார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் கொடுத்தாருன்னா அவர் இந்த உலகத்தையே அவர் அப்படியே தாங்கணும் பிரதர். அதுக்காக தான் எல்லா நாமத்துக்குமே. உலகத்தையே இந்த நாமத்தை வச்சு தாங்கல. அவர் என்ன சொல்கிறாரு? வார்த்தையை வச்சு, வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்கி கொண்டு இருக்கிறார். அது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கிறார். எதுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார்? அங்கே போய் தேவனுக்கு முன்னால் நின்றுட்டு பெருமை பாராட்டிட்டு இருந்தா, எனக்கு இவ்வளோ எல்லா நாமத்துக்கு மேலே. அவர் தான் கொடுத்தவரே. அப்புறம் அங்கே பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் கொடுத்தார்? கர்த்தர் ஏன் கொடுத்தார்? ஏன் கொடுத்தார் என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கிவிடும். இந்த நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வானத்தில் பூமியில் கீழான மேல் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் அந்த நாமத்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அப்போ எதுக்காக கொடுத்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 12ஆம் வசனம். எதுக்காக கொடுத்தார்? 4:12. அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும். அப்போ இந்த நாமம் மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட நாமம். இது அவருக்கு கொடுத்து அவர் ஏதோ பயன்படுத்திக்கிட்டு இதை வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு கிடையாது. அதை இதை வச்சு அவர் ஒன்றும் ஆண்டுகிட்டு இல்லை, இதை வச்சு அவர் பயன்படுத்திக்கிட்டு இதை வச்சு அவர் ஏதோ அனுபவிச்சிட்டு இல்லை. அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதே. ஏன் கொடுத்தாரு? இது இந்த பூமியில் உள்ளவர்களுக்காக, மனுஷர்களுக்குள்ளே இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் உபயோகப்படுத்தும்படியாக, மனுஷர்கள் ரட்சிப்பை பெறும்படியாக, மனுஷர்கள் வியாதியை விரட்டும்படியாக, மனுஷர்கள் பிசாசை ஜெயிக்கும்படியாக, மனுஷர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக, மனுஷர்களுக்கு பரலோக தேவனுடைய வல்லமை உண்டாயிருக்கும்படியாக இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க, மனுஷர்களுக்குள்ளே. அப்ப இந்த நாமமே அவருக்கு கொடுத்தது உயர்ந்த நாமம் கொடுத்தது அவர் உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி உன்னதமான நாமத்தை கொடுத்தது அவருக்காக அல்ல, இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாமத்தில் எவ்வளோ அடங்கி இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தல விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், அந்த ஒரு நாமத்தை சொல்லும்போது அது தேவனுடைய வார்த்தை எல்லாம் அதில் அடங்கி இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தையின் வல்லமை எல்லாம் அந்த நாமத்திலே அடங்கி இருக்கிறது.
உங்களுக்கு வல்லமை தேவைப்படுகிற நேரத்தில், உங்களுக்கு பலன் தேவைப்படுகிற நேரத்தில், உங்களை எதிர்த்து வருகிற சக்திகளை எதிர்த்து ஜெயிக்கும்படியாய் நீங்கள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற நேரத்தில் இந்த ஒரு நாமம் போதும். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேக்கேஜ், ஒரு நாமத்தில் வச்சு கொடுத்துட்டார் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. என்ன பிரச்சனை, எதை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், எதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள், எது உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறது, அவைகளை எதிர்க்கிற நேரத்தில் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் அதை எதிர்க்கும்படியாக இயேசு என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு என்ற நாமத்தை சொன்ன உடனே அண்ட சராசரங்களுக்கெல்லாம் விளங்கி விடுகிறது. ஏனென்றால் இந்த நாமம் தேவனுடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற வார்த்தையின் வல்லமை இந்த நாமத்திலே இருக்கிறது. அதனால்தான் எல்லாம் அடிபணிகிறது. வானத்து பூமியிலும் பூமி கீழான மத்தியிலும் எல்லாம் இந்த நாமத்துக்கு அடிபணு. முழங்கால் யாவும் முடங்குகிறது, எல்லாம் அடிபணிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக இது இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே உங்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்கார், இயேசுவின் நாமம். வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவை உன்னை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி பாருங்கள், பிசாசின் கோட்டைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட நாமம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை உன்னை எதிர்க்கிறேன் சொல்லுங்கள் வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே இல்லாமையே வறுமையே உன்னை எதிர்த்து நான் நிற்கிறேன், உன்னை விரட்டுகிறேன் என் வாழ்க்கையிலிருந்து. இயேசுவின் நாமத்தில் பலவீனமே என்னை விட்டு அகன்று போ, இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனையை என்னை விட்டு போ என்று இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் இவ்வளவு உயரமாக உயர்த்தி அவரை, இவ்வளவு உன்னதமான நாமத்தை அவருக்கு ஏன் தந்திருக்கிறான்னு சொன்னால், இந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயனடையும்படியாக தான் உங்களுக்காக மனுஷர் மத்தியில் கொடுக்கப்பட்ட நாமம் இது. இதெல்லாம் அதிகாரத்தை குறித்த காரியங்கள். அப்போ இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், எல்லா ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதித்து என்னவெல்லாம் சொல்லணுமோ அவ்வளத்தையும் கர்த்தர் சொல்லிவிட்டார். இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நான் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொன்னதை, அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்ல வேண்டும். நான் சொல்லும்போது ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா.